வணக்கம் உறவுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கும் பல்வேறுபட்ட பேசுபொருட்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் பேசப் போகிறோம். ஞானசார தேரருக்கு எதிராக சட்டமா அதிபரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, ஏன் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக ஆராயப் போகிறோம். கோத்தபாய ராஜபக்ச லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீண்டும் அங்கே முன்னிலையாவாரா என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்ற ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா சம்பந்தப்பட்ட இந்த போர் நிலவரம் எப்படி இருக்கிறது, என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அத்தோடு மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக் கொள்ளலாம். வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள் செல்லலாம். இனங்களுக்கிடையே முறுகலை ஏற்படுத்துகின்ற நபர்கள் தொடர்பாக இப்பொழுது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் ஒரு அங்கமாகத்தான் உங்கள் பலருக்கு தெரியும் இந்த ஞானசார தேரர். மஹிந்த ராஜபக்ச காலத்தில் என்ன ஆட்டம் ஆடியவர், முஸ்லிம் மக்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்தவர். 2014ஆம் ஆண்டு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு சம்பவம் தொடர்பாக, அதாவது முஸ்லிம் மக்களை நிந்தனை செய்திருக்கிறார். குர்ஆனையும் முஸ்லிம் மக்கள் தொடர்பான பல்வேறுபட்ட பிழையான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், ஒரு ஹோட்டல் ஒன்றிலே ஒரு சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சந்திப்புக்குள்ளே நுழைந்த ஞானசார தேரர் அங்கிருக்கின்ற மௌலவிமார்களையும் அங்கிருக்கின்ற நபர்களையும் சாராமாரியாக திட்டி குர்ஆனை இழிவுபடுத்தும் வகையிலும் இஸ்லாம் என்கின்ற அந்த மார்க்கத்தை இழிவுபடுத்துகின்ற விதத்திலும் பல்வேறுபட்ட கருத்துக்களை அந்த இடத்திலே அவர் தெரிவித்திருந்தார். எனவே இவை தொடர்பாக கொம்படித்தெருவில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் ஞானசார தேரரை எவ்வளவு பணிந்து போக முடியுமோ அவ்வளவு பணிந்து சென்று போலீசார் அழைத்து ஒரு முறைப்பாட்டை பெற்றார்கள். முறைப்பாட்டை பெற்ற பிற்பாடு வெளியே வந்த ஞானசார தேரர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற வழியில் பல்வேறுபட்ட கருத்துக்களை அந்த இடத்திலே தெரிவித்திருந்தார். அங்கே இருக்கின்ற முஸ்லீம் மக்கள் தொடர்பான பல்வேறுபட்ட இழிவான கருத்துக்களை அவர் தெரிவித்து முஸ்லீம் மக்களை கேட்கக்கூடாத பல்வேறுபட்ட வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் மேற்கொண்டு அவர்களை மிக மிக இழிவாக பேசியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவை தொடர்பாக மீண்டும் 14 பேர் அந்த போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு அளிக்க சென்ற போது அந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள போலீசார் மறுத்திருக்கிறார்கள். அதன் பிற்பாடு அவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டதன் அடிப்படையிலே அந்த குற்றப்பத்திரிகை அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அது தொடர்பாக எந்த கதைகளும் கதைக்காமல் அவை அப்படியே விடப்பட்டிருந்தன. 14 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த வழக்கு தொடர்பாக இப்பொழுது சட்டமா அதிபரினால் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 291ஆம் பிரிவின்படி இப்பொழுது ஞானசார தேரருக்கு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அவர் நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. மிக முகங்கள் வாடிய நிலையிலே அவர் வந்திருக்கிறார் என்றும் இப்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 14 வருடங்களின் பிற்பாடு இப்போதுதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறார்கள். இது சாதாரண மக்களாக இருந்தால் எப்படி நிலைமை இருந்திருக்கும் என்று பாருங்கள். சட்டம் எல்லோருக்கும் சமன் என்று சொல்கின்ற இந்த நாட்டில் 14 வருடங்கள் தேரருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு இனி இவை தொடர்பான வழக்குகள் விசாரிக்கப்பட்டு நடைமுறைக்கு வரும் என்பது போன்றுதான் சொல்லப்படுகிறது. சரி, அடுத்த விடயத்துக்கு வரலாம். நேற்றைய தினம் ஈஸ்டர் குண்டுதாரிகளை வெளிப்படுத்தி இருக்கிறோம் என்று சிஐடியினர் தெரிவித்திருக்கிறார்கள். இது நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்றுதான். என்ன செய்வார்கள்? பிடிப்பார்கள், குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்வார்கள், அவரை 90 நாட்கள் விசாரணையில் வைப்பார்கள். இவ்வளவு தான் நடைபெறும். இந்த கைதுகள் எல்லாம் எப்போது இடம்பெற்றிருக்க வேண்டிய கைதுகள். இதனுடைய பிரதான சூத்திரதாரிகளை ஏன் கைது செய்வதற்கு இவர்கள் தாமதம் காட்டுகிறார்கள்? சுரேஷ் சாலே பிடிபட்டிருக்கிறார். அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அந்த வாக்குமூலத்தை நடைமுறைப்படுத்த சொன்ன ஒரு நபர்கள் இருப்பார்கள் தானே. பலருக்கு தெரியும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் எதற்காக இடம்பெற்றதென்று, எதற்காக இந்த முஸ்லீம் சமூகத்தினர் பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதும் பலருக்கு தெரியும். எனவே ஒரு மூலச் செலவை செய்யப்பட்டு அவர்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலின் மூல காரணமாக இருப்பவர் யார் என்பது எனக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே தெரியும். ஏன் இவ்வளவு தாமதம்? ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்று இப்பொழுது எத்தனை வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றன? 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த சம்பவம் இப்பொழுதுதான் ஓரளவுக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. இவற்றை விசாரித்த குற்றப்புலனாய்வு அதிகாரி இப்பொழுது தகுந்த பதவியில் இருக்கிறார், சாணி அபேசகர. இவை தொடர்பான குற்றங்களை கிண்டி கிளறி மீண்டும் இந்த பெரும் குற்றவாளிகளை கைது செய்வாரா என்பதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இது இப்படியாக இருக்கின்ற வழியில் உங்கள் பலருக்கு தெரியும், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கோத்தபாய ராஜபக்ச அழைக்கப்பட்டிருந்தார்.
அழைக்கப்பட்டவர் தான் சிங்கப்பூருக்கு பயணமாகிறேன், எனவே வர முடியாது என்றவர் தெரிவித்திருந்தார். இப்பொழுது 2வது தடவையாக அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண மக்களாக இருந்தால் எப்படி சட்டங்கள் பாயும், ஏன் இவர்களுக்கு மட்டும் சட்டம் வேறு விதமாக இருக்கிறது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. மஹிந்த ராஜபக்சவின் மனைவியை அழைக்க கேட்டால் அவர் வர முடியாது என்று இன்னொரு நாளில் வருகிறார். மஹிந்த ராஜபக்சவின் மகனை கேட்டால் நான் சுதந்திர தினத்திலே பங்கு பெறப்போகிறேன், வர முடியாது என்கிறார்கள். சாதாரணமாக ஒரு செய்தி சேகரிக்கின்ற எங்கள் தமிழ் பேசுகின்ற செய்தியாளர்களுக்கு குற்றப்பத்திரிகைகள் அனுப்பப்படுகின்றன. இந்த திகதியில் நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். ஏன் தமிழர்களுக்கு மட்டும் ஒரு நீதி, இவ்வாறு குற்றம் செய்தவர்கள் என்று மக்களால் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற இந்த குற்றவாளிகளுக்கு எதற்காக அரசாங்கம் இன்று வரை இவர்களோடு ஒரு நட்புறவை பேணி வருகிறது என்பது போன்றுதான் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. விமல் வீரவன்ஸ் ஒருபடி மேலே போய் இல்லாததும் பொல்லாதையும் ஊடகத்துக்கு கக்கி வருகிறார். அதாவது கைது செய்யப்பட்டிருக்கின்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே வெறும் தரையிலே படுத்திருக்கிறார் என்று பொய்யை சொல்கிறார். அவருக்கு எதிராக ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை? சட்டமா அதிபர் ஏன் இவருக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை? சட்டம் எல்லோருக்கும் பொது என்று சொல்கின்ற இந்த நாட்டிலே ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு அரசாங்கம் எடுத்து வருகின்ற ஒரு நடவடிக்கைக்கு எதிராக பொய்யான கருத்தை சொல்லி வருகின்ற ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பாக ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? ஒரு கைதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் அது எல்லோருக்கும் பொதுவான ஒரு சட்டம் தான் கைதிகளுக்கு இருக்க வேண்டும். இவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இவர் முன்னாள் ஜனாதிபதி என்கின்ற எந்த சலுகைகளும் வழங்கப்படக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் விமல் வீரவன்ச போன்றவர்கள் இனவாதத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தியவர்கள், இனவாதத்தில் ஊறியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர்கள் வெளியிட்டு வருகின்ற இந்த தகவல்களுக்கு அரசாங்கம் ஏன் செவிமடுத்து கொண்டிருக்கிறது, நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே இவை தொடர்பாக ஊடக பேச்சாளர் நலிந்த ஜேதிசவிடம் ஊடகவியலாளர்கள் ஒரு கேள்வியை தொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா இப்படி விமல் வீரவன்ச கருத்துக்களை தெரிவிக்கிறார். அதாவது முன்னாள் மேஜர் ஜெனரல் இருக்கின்ற இடத்துக்குள்ளே எலிகள் போகின்றன, அவர் வெறும் நிலத்திலே பேப்பரை போட்டுவிட்டு படுக்கிறார் என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்களை நலிந்த ஜேதிசவிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டிருக்கிறார். அதற்கு நலிந்த ஜேதிச என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அப்படி அங்கே எதுவும் நடைபெறவில்லை, எல்லாருக்கும் வழங்கப்படுவது போன்றுதான் அவருக்கும் வழங்கப்படுகின்ற வசதிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவர் பெரியவர், அவர் சிறியவர் என்கின்ற பேதம் எல்லோருக்குமே நல்லதுதான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது போன்று நலிந்த ஜெயதிச தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே ஒரு விடயம் நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது. இவ்வாறு ஒரு புரள்வான கருத்தை ஊடகங்களை கூப்பிட்டு சொல்லி வருகின்ற இது ஒரு வதந்தி என்று தான் கருத வேண்டும். மக்கள் மத்தியிலே தவறான ஒரு கருத்தை ஊடகங்களை கூப்பிட்டு ஒருவர் செய்கிறார் என்றால் அவர் ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவாளியாக இருக்கிறார். எனவே விமல் வீரவன்ச தொடர்பாக ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. விமல் வீரவன்ச மட்டுமல்ல, இப்பொழுது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற வேளையில் அந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் பலர் இப்பொழுது குரல் எழுப்புகிறார். நாமல் ராஜபக்ச குரல் எழுப்புகிறார், சரியான முறையிலே அவர் விசாரிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கிறார். இவ்வாறு விசாரிக்கின்ற நீங்கள் சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதுதான் இப்பொழுது பல்வேறுபட்ட விடயங்களாக பார்க்கப்பட்டு வருகின்றன. யுத்த குற்றம் உங்கள் மீது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, யுத்தத்திலே நீங்கள் சரியான வகையில் நடந்து கொள்ளவில்லை என்பது போன்று தெரிவிக்கப்படுகிறது. அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த யுத்தத்தை வழிநடத்தினார் என்று சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்ச இப்பொழுது ஈரானில் இடம்பெற்று வருகின்ற யுத்தம் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறார். அங்கே பெண்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள், சிறுவர்கள் சுடப்பட்டார்கள், சரணடைய வந்த வெள்ளை கொடியோடு சரணடைய வந்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று சரத் பொன்சேகா சாட்சி வழங்கியிருக்கிறார். எதுவுமே அறியாத ஒரு பச்சிளம் பாலகன், 10 வயது நிரம்பிய பச்சிளம் பாலகனுக்கு பிஸ்கெட் கொடுத்துவிட்டு அருகே இருந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் இலங்கை நாட்டிலே நடைபெற்றதென்றும் இதையெல்லாம் மக்கள் மறந்து விட்டார்கள் என்பது போன்றும் மஹிந்த ராஜபக்ச இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். கோத்தபாய ராஜபக்ச உங்களுக்கு தெரியும், தனி சிங்களத்திலே தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன், இந்த நாட்டினுடைய தவிர்க்க முடியாத ஒரு மனிதன் நான் என்பது போன்ற கருத்தை தெரிவித்த அந்த கோத்தபாய ராஜபக்ச எவ்வாறு மக்களால் துரத்தப்பட்டார் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம். கர்மா துரத்துகிறது என்று அப்பொழுது கொமெண்ட்ஸ் போட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த கோத்தபாய ராஜபக்ச 17ஆம் தேதி போவாரா என்பதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், யாழ்ப்பாணத்திலே இத்தனை காலமாக லலித் குகன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக விசாரணைக்கு இவர் இதுவரை சமூகம் அளிக்கவில்லை. பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று சொல்கிறார், சிங்கப்பூருக்கு சென்று வருகிறார். பக்கத்தில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் போவதற்கு இவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதா? அனுரா போய் வருகிறார், ரணில் போய் வருகிறார், மஹிந்த போய் வருகிறார், நாமல் போய் வருகிறார். இவருக்கு மட்டும் அங்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல்
இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரி, இவர் 17ஆம் தேதி செல்வாரா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நடைபெறுகிற போது அவற்றையும் பார்த்து கொள்ளலாம். இவை இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது மேற்கொண்ட இந்த போர் இப்பொழுது எந்த கட்டத்தை அடைந்திருக்கிறது என்று பார்த்தால், உண்மையில் பார்க்க போனால் அமெரிக்க அதிபர் கலைத்து விட்டார் என்றுதான் சொல்ல தோன்றுகின்றது. இஸ்ரேலின் பேச்சை நம்பி களமிறங்கியதன் விளைவை இப்பொழுது அமெரிக்கா அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் போரியல் வல்லுநர்கள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்கின்ற அமெரிக்க பத்திரிகைகள் கருத்துக்களை வெளியிடுகின்ற வேளையில் உண்மையிலேயே பார்க்க போனால் இந்த போர் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், நாங்கள் ஈரானுடைய அத்தனை நிலைகளையும் தாக்கி அழித்திருக்கின்றோம் என்று தெரிவித்திருந்தாலும் கூட ஈரானிலிருந்து தொடர்ந்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது அமெரிக்காவில் பேசவல்ல படைத்துறை வல்லுநர் ஒருவர் கருத்து தெரிவிக்கின்ற போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இப்பொழுதுதான் போர் ஆரம்பித்திருக்கிறது, இனித்தான் ஆட்டம் காணப்போகிறது ஈரான் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் மறுபக்கம் டொனால்ட் ட்ரம்பின் கருத்தை பார்த்தால் போர் முடிவடைந்தது என்றது போன்று தெரிவித்திருக்கிறார். அப்போ இரண்டு பேருக்கும் இடையில் வெளிப்பட்டிருக்கின்ற இந்த கருத்துக்கள் வெவ்வேறு வடிவம் கொண்டவையாக அமைந்திருக்கின்றன. ஒருவர் கூறுகின்ற கருத்து மற்றவர் மறுதளிப்பதாகவும், மற்றவர் கூறுகின்ற கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் மறுதளிப்பதாகவும் இப்பொழுது அமைந்திருக்கிறது. இது போரியல் வல்லுநர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது இந்த போரை ஒன்றில் கொண்டு நடத்த வேண்டும், அதுவும் சிக்கலாக இருக்கிறது. இந்த போரை நிறுத்துவோம் என்றால் அதுவும் நிறுத்த முடியாத ஒரு கட்டத்துக்கு இப்பொழுது வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை இப்படியாக இருக்கின்ற இந்த நிலைமையிலே இப்பொழுது ஈரானிடம் அணு ஆயுதம் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அணு ஆயுதத்தை வைத்திருப்பது தங்கள் நாட்டினுடைய இறை ஆண்மைக்கு முக்கியமானது என்றும், எனவே இவை தொடர்பாக நாங்கள் சர்வதேசத்துடன் பேச வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தாங்கள் வைத்திருக்கவில்லை என்பது போன்றும் முஜ்தபா கமோனி இப்பொழுது தெரிவித்திருக்கிறார். இது சர்வதேச நாடுகளிடையே பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்துக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் வித்திட்டவர் யார் என்று பார்த்தால் டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலுமாகத்தான் இப்பொழுது இருக்கிறார்கள். என்று சொன்னால், நாட்டிலே அதிகரித்து வருகின்ற எரிவாயுவின் விலையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு இப்பொழுது உலகம் வந்திருக்கிறது. இப்படியே போய்கொண்டிருந்தால் இந்த நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் பட்டினிச்சாவை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவைக்கு வருவார்கள் என்பதும் இப்பொழுது பிரச்சனையாக பேசப்பட்டு வருகிறது. இவற்றுக்கெல்லாம் வழிவகுத்தவர் டொனால்ட் ட்ரம்ப் என்றே சொல்லப்படுகிறது. இது அவரது அரசியல் செல்வாக்கு சரிந்து வருவதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. ஓரிரு நாட்களிலே யுத்தம் நிறைவடையும் என்றே எதிர்பார்த்து இஸ்ரேலை நம்பி களமிறங்கிய அமெரிக்கா இப்பொழுது படுதோல்வி அடைந்திருக்கிறது என்று பலரால் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஈரானில் தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இறுதி உயிர் உள்ளவரைக்கும் தாங்கள் தங்கள் இறையாண்மைக்காக போராடுவோம் என்று முஜ்தபா கமானி தெரிவித்திருக்கிறார். இது எங்கே போய் முடியப் போகிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கு இடையில் ஈரான் கடல் பரப்பிலே 2 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது ஈரானுக்கு சொந்தமான கப்பல் அல்ல, அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அமெரிக்காவிற்கு சொந்தமான மற்றொரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இந்திய நாட்டைச் சேர்ந்தவர் ஒருவரும் அதிலே கொல்லப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் ஹிஸ்புல்லாவும் ஈராக்கும் சேர்ந்து இன்றைய தினம் மேற்கொண்ட தாக்குதலிலே இஸ்ரேலின் பல நகரங்களிலே மழை போன்று ஏவுகணைகள் விழுந்து வெடிப்பதாக இப்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படியே போனால் இவற்றை தாக்குப்பிடிக்க முடியாது என்றும், எனவே ஒரு உடனடி பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி பிரான்ஸ் அதிபர் இப்பொழுது வலியுறுத்தி இருக்கிறார். குரிஸ்தான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாடு ஈரானுக்கு எதிராக போரிடப் போகிறது என்று அறிவிக்கப்பட்டு ஒரு சிறிது நேரத்திலே அந்த நாட்டின் மீது ஒரு ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதிலே பாடசாலை மாணவிகள் 75 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அமெரிக்காவால் ஏவப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகமும் இப்பொழுது கிளம்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது. எப்படித்தான் பார்த்தாலும் ஒரு பாடசாலையில் படிக்கின்ற ஒரு மாணவிகள் மீது ஏவப்பட்டிருக்கின்ற இந்த ஏவுகணை தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. இப்படி இருக்கிற சமயத்தில் ஜெருசலேம் மீதும் இன்றைய தினம் ஒரு குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பெருத்த சத்தத்தோடு அந்த குண்டு அங்கே வெடித்திருக்கிறது என்றும், இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் இந்த செய்தியை நான் ஒலிப்பதிவு செய்து வரைக்கும் எனக்கு கிடைக்கவில்லை. அவை கிடைத்தால் அவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எங்கு பார்த்தாலும் குண்டு வெடிப்பு சத்தங்கள் கேட்ட வண்ணமே இருக்கின்ற விமான சேவைகள், ஒரு சில விமான சேவைகள் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இலங்கைக்கான துபாயில் இருந்து இலங்கை வருகின்ற விமான சேவைகள் 2 தினங்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன என்றும், பெருமளவான பயணிகள் துபாய் விமான நிலையத்தில் தங்கியிருந்த பெருமளவான பயணிகள் இப்பொழுது அந்த விமான நிலையத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் இணைந்து மேற்கொண்ட தாக்குதலிலே இஸ்ரேலினுடைய
துறைமுக நகரம் இப்பொழுது பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறுபட்ட ஏவுகணைகள் அந்த துறைமுக நகரத்தை நோக்கி சாராமரியாக வந்து விழுந்து கொண்டிருக்கின்றன என்றும் இவற்றினால் அவருக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே லெபனானில் நேற்றைய தினம் இஸ்ரேல் பெரும் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. லெபனானில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 1,00,000க்கும் அதிகமானவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை லெபனான் மக்கள் போரை விரும்பவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த காலங்கள் தங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்களின் அடிப்படையிலே தாங்கள் இந்த ஹிஸ்புல்லா அமைப்பை தாங்கள் விரும்பவில்லை என்றும் யுத்தத்தினை தாங்கள் விரும்பவில்லை என்றும் இதனால் பாதிக்கப்படுவது அப்பாவி லெபனான் மக்கள் என்பது போன்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. பார்ப்போம் இனி என்ன நடைபெறப் போகிறது என்பதை. தேவையில்லாத ஒரு போரை தொடுத்து ட்ரம்ப் இப்பொழுது குழியில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்பது போன்றுதான் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 75 மாணவிகளும் கொல்லப்பட்டதை எதிர்க்கட்சிகள், அதாவது ட்ரம்பினுடைய எதிர்க்கட்சிகள் வன்மையாக கண்டித்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே பிணை வழங்கப்பட்டு அந்த வழக்கு தவணைகளுக்கு வராத 6 நபர்கள் தொடர்பாக இப்பொழுது நீதிமன்றம் திறந்த பிடியாணை ஒன்றினை பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்றத்திலிருந்து இவர்கள் பிணையிலே விடுவிக்கப்பட்டு தவணை வழக்குகளுக்கு இவர்கள் சமூகம் அளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற சமயத்தில் இவர்கள் அது தொடர்பான நீதிமன்ற உத்தரவு இப்பொழுது அவர்கள் வசிக்கின்ற வீடுகளிலே ஒட்டப்பட்டிருக்கிறது என்றும் பொது இடங்களிலே அவை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்றும் இந்த காட்சிப்படுத்தல் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்திலிருந்து 30 நாட்களுக்குள் அவர்கள் நீதிமன்றத்திலோ அல்லது யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்திலோ காலை 9 மணி தொடக்கம் 3 மணிக்குள்ளாக இவர்கள் முன்னிலையாக வேண்டும் என்றும் அவர் முன்னிலையாக தவறுகின்ற பட்சத்தில் அவர்களது சொத்துக்கள் யாவும் முடக்கப்பட்டு அவை நீதிமன்ற உடைமையாக்கப்படும் என்றும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிணையில் சென்றார்கள் திரும்பி போயில்லைன்னு சொன்னால் போலீசார் இவ்வாறு நடவடிக்கை எடுப்பதொன்றும் பெரிய விடயமில்லை. ஆனால் இவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதாகவே இப்பொழுது மக்கள் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நல்லது உறவுகளை, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மீண்டும் ஒரு செய்தி குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.